ஓம் சாந்தி. 8/2/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இறைவனின் உதவியாளர்கள், உண்மையான மீட்பு படையினர். நீங்கள் அனைவருக்கும் அமைதிக்கான தீர்வை கொடுக்க வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களிடம் யாராவது அமைதிக்கான தீர்வை வேண்டுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த விஷயத்தை புரிய வைக்க வேண்டும்? பதில்: உங்களுக்கு இங்கேயே அமைதி வேண்டுமா? இது அமைதியான உலகம் அல்ல என்று தந்தை கூறுகிறார் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அமைதி சாந்தி தாமத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அதற்கு மூலவதனம் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாவுக்கு எப்போது ஷரீரம் இருப்பதில்லையோ அப்போதுதான் அமைதி இருக்கும். சத்யுகத்தில் தூய்மை, சுகம், அமைதி அனைத்தும் இருக்கும். தந்தைதான் வந்து இந்த ஆஸ்தியை கொடுக்கிறார். நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள். அதாவது அமைதி வேண்டும் அப்படின்னு உங்ககிட்ட யாராவது கேட்டா எப்படி பதில் சொல்லணும்னுட்டு எவ்வளோ அழகா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். இங்கேயே உங்களுக்கு அமைதி வேணுமா? இந்த உலகத்துல எல்லாம் அமைதி கிடைக்காது. அமைதி சாந்தி தாமத்துல மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றது புரிய வைங்க. எப்போ ஆத்மாவுக்கு சரீரம் இருக்கிறது இல்லையோ அப்போதான் அமைதி இருக்கும். ஆனால் இங்கே உங்களுக்கு அமைதி வேணும்னா சத்தியுகத்துல கிடைக்கும். ஏன்னா சத்தியுகத்துல தூய்மை, சுகம் இருக்கும். ஆகையில அமைதியும் இருக்கும் அப்படின்னு நல்லா நீங்க புரிய வைங்க. இப்போ தந்தை அது போன்ற ஆஸ்தியை கொடுக்கதா வந்திருக்கிறார். நீங்க அவரை நினைவு செய்யுங்க. அப்போ அமைதி கிடைச்சிடும். இவ்வளோ நல்லா புரிய வைங்கன்றார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அனைத்து மனிதர்களும் எனக்குள் ஆத்மா இருக்கிறது என்று புரிந்திருக்கிறார்கள். ஜீவாத்மா என்று சொல்கிறார்கள் அல்லவா? முதலில் ஆத்மா, பிறகு ஷரீரம் கிடைக்கிறது. யாரும் தன்னுடைய ஆத்மாவை பார்த்ததில்லை. ஆனால் ஆத்மா என்பதை மட்டும் புரிந்திருக்கிறார்கள். எப்படி ஆத்மாவை புரிந்து கொள்ள முடியும், ஆனால் பார்க்க முடியாது. அதேபோல் பரம்பிதா பரமாத்மாவை பற்றியும், பரமாத்மா என்றால் பரமாத்மா, அவரை பார்க்க முடியாது என்று சொல்கிறார்கள். அதாவது தன்னையும் பார்க்க முடியாது, தன்னுடைய தந்தையையும் பார்க்க முடியாது. ஆத்மா ஒரு ஷரீரத்தை விட்டுவிட்டு இன்னொரு ஷரீரத்தை எடுக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் யதார்த்தமான ரீதியில் புரிந்து கொள்ளவில்லை. 84 லட்ச பிறவிகள் என்று சொல்கிறார்கள். உண்மையில் 84 பிறவிகள்தான். ஆனால் எந்தெந்த ஆத்மாக்கள் எத்தனை பிறவிகள் எடுக்கிறார்கள் என்று இதுவும் தெரியாது. அதாவது மனிதர்கள் ஆத்மான்னு சொல்றாங்க, பரமாத்மான்னு சொல்றாங்க, பிறவிகள் சொல்றாங்க. ஆனா எதுவுமே யதார்த்தமாக புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். செல்ஃப் ரியலைசேஷன், அதாவது தன்னை உணர்வது, இதனை தந்தையை தவிர யாரும் உணர வைக்க முடியாது. அதாவது செல்ஃப் ரியலைசேஷனை பாபா தான் செய்விக்க முடியும். மற்றவங்க அதை பத்தி பேசலாம். ஆனால் அந்த செல்ஃப் ரியலைசேஷன் யதார்த்தமான முறையில யாரும் செய்விக்க முடியாது அப்படின்றார். அதாவது ஆத்மா என்னவாக இருக்கிறது, எப்படி இருக்கிறது, எங்கிருந்து வருகிறது, எப்படி பிறவி எடுக்கிறது, இவ்வளவு சின்ன ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் எப்படி பதிவாகி இருக்கிறது, இதை பற்றி யாருக்கும் தெரியாது. அறியாமையை இருள் என்று சொல்லப்படுகிறது, ஞானத்தை வெளிச்சம் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது வெளிச்சத்தை கொடுப்பவர் யார்? தந்தைதான் வெளிச்சத்தை கொடுப்பவர். ஞானத்தை பகல் என்றும் பக்தியை இரவு என்றும் சொல்லப்படுகிறது. இந்த பக்தி மார்க்கம் பல பிறவிகளாக நடைபெற்று வருகிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். ஏணிப்படியில் இறங்கிக் கொண்டே வந்தீர்கள்.
கலைகளும் குறைந்து விடுகிறது. குழந்தைகளுக்கு முதலில் இவர்தான் அனைவருக்கும் தந்தையாகவும், அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவராகவும், அனைவருக்கும் படிப்பினை கொடுப்பவராகவும் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அனைவரையும் முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்கிறார். உங்களிடம் குறிக்கோளும் இருக்கிறது. அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா, நான் எல்லாரையும் கூட்டிட்டு போறேன், அதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஆனா உங்களிடம் கூட குறிக்கோள் இருக்கு. நான் திரும்பி போகணும், முக்தி ஜீவன் முக்தி போகணுன்ற குறிக்கோளும் இருக்கு. கூட்டிட்டு போறதுக்காக நான் வந்திருந்தாலும் உங்களுக்கும் குறிக்கோள் இருக்கும், நீங்களும் முயற்சி செய்யணும், அப்பதான் போக முடியுன்ற அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கிறார். நீங்கள் இந்த படிப்பை படித்துவிட்டு சென்று தன்னுடைய சிம்ஹாசனத்தில் அமர்வீர்கள். மற்ற அனைவரும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். இப்பொழுது தந்தை அமர்ந்து அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறார். தந்தையிடம் ஜென்மம் எடுத்திருக்கிறீர்கள், பிறகு படிப்பிப்பது யார்? தந்தையே ஆன்மீக டீச்சராகி படிப்பிக்கிறார். நன்றாக படித்து முடித்து விட்டால் பிறகு உங்களை தன் கூடவே அழைத்து செல்வார். பிறகு நீங்கள் இந்த உலகத்திற்கு பாகத்தை நடிப்பதற்காக வருவீர்கள். யார் அமைதியை வேண்டுகிறார்களோ அவர்களிடம் இந்த உலகத்தில் அமைதி வேண்டுமா என்று தந்தை கேட்கிறார். இந்த உலகம் சாந்திதாமம் இல்லையே, அமைதி சாந்திதாமத்தில் மட்டும்தானே கிடைக்கும் என்று புரிய வையுங்கள். அதற்கு மூலவத்தனம் என்று சொல்லப்படுகிறது. அங்கு ஆத்மாவுக்கு ஷரீரம் இல்லை, எனவே அமைதியில் இருக்கும். தந்தைதான் வந்து இந்த ஆஸ்தியை கொடுக்கிறார். இப்படி புரிய வைப்பதற்கு உங்களுக்கு நல்ல யுக்தி வேண்டும். அடுத்தது பாபா, எந்த விதமான பாவ கர்மமும் செய்யாதீர்கள், தேகதாரிகளின் மீது பற்றுதல் வைக்காதீர்கள் என்று பாபா கூறுகிறார். இந்த கண்களால் பாருங்கள், ஆனால் தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆத்மாவிற்கு இப்பொழுது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும், பிறகு வைகுண்டத்திற்கு வர வேண்டும் என்ற ஞானம் கிடைத்திருக்கிறது. நீங்கள் தேவி தேவதைகளாக ஆன பிறகு இந்த ஞானம் இருக்காது என்று தந்தை கூறுகிறார். அஞ்ஞானிகளுக்கு தான் ஞானம் கொடுக்கப்படுகிறது. அதாவது தேவி தேவதைகளுக்கு ஞானம் தேவையில்லை, அஞ்ஞானத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஞானம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதனால தேவதைகளுக்கு இந்த ஞானம் இருக்காது அப்படின்றார். அனைத்து மனிதர்களும் அஞ்ஞானம் என்ற இருளில் இருக்கிறார்கள், நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள். பகவான் இந்த உலகத்தை ஏன் படைத்தார்? எங்களுக்கு மோட்சமே கிடைக்காதா என்று மனிதர்கள் கேட்கிறார்கள். அதற்கு பாபா, அட இது ஏற்கனவே உருவாகி உருவாக்கப்பட்ட விளையாட்டாக இருக்கிறது, அனாதி நாடகம் அல்லவா என்று கூறுகிறார். ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு இன்னொன்றை எடுக்கிறது என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இதில் கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? ஆத்மா மீண்டும் அடுத்த நடிப்பை நடிக்கும். ஒருவேளை இறந்தவர்கள் திரும்பி கிடைப்பார்கள் என்றால் அழலாம், ஆனால் திரும்பி வர மாட்டார்கள். எனவே அழுவதினால் என்ன லாபம் இருக்கிறது? பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, அழுறதுனால என்ன, போனவங்க திரும்பி வந்துருவாங்களா அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா. அதுக்கு பாபா சொல்றார், இறந்து போனவங்க திரும்பி வருவாங்க, திரும்பி கிடைப்பாங்கன்னா நீங்க தாராளமாக அழுங்க. ஆனா யாரும் வர முடியாதே, திரும்பி வர முடியாதே. அப்படி இருக்கும் போது அழுது என்ன பிரயோஜனம், அதுல என்ன லாபம் இருக்கு அப்படின்னு கேட்கிறார். அதனால முதல்ல நீங்க மோகத்தை விடுங்கன்றார். மோகம் இருப்பதினால் தானே நீங்க அழறீங்க. இப்பொழுது நீங்கள் அனைவரும் மோகத்தை வென்றவர் ஆக வேண்டும். சுடுகாட்டின் மீது என்னவென்று மோகம் வைப்பது? இதில் துக்கமே துக்கம்தான் இருக்கிறது.
தந்தை இப்பொழுது தாய்மார்களை முன் வைத்திருக்கிறார். உங்களை யாரும் வெல்ல முடியாது. உங்களுக்கு தந்தை அனைத்து சட்டதிட்டங்களையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது அந்த காலத்துல பாபா தாய்மார்களை முன்னுக்கு வச்சார். சென்டர் இன்சார்ஜாக ஆக்குனார். அந்த தாய்மார்கள்ல நிறைய பேர் படிக்காதவங்க இருந்தாங்க. அதுக்கு பாபா சொல்றார், நான் முன்னுக்கு வச்சிருக்கிறேன், உங்களுக்குள்ள சக்தியை நிரப்பி இருக்கிறேன், உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க தைரியமா சேவை செய்யுங்க. எந்த மாதிரியான சேவை செய்யணும், எந்த மாதிரியான சேவை செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், இந்த சட்டதிட்டங்கள் நியமங்கள் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதனால பயப்படாம சேவை செய்யுங்க அப்படின்றார். அந்த காலத்துல எல்லாம் நீங்க சென்டர் மூடுங்க, இல்லைன்னா நாங்க இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்னு மிரட்டுவாங்க. ஏன்னா புது ஞானம் இல்லையா, ரெவல்யூஷன், ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷன். அதனால பாபா பயப்படாதீங்க, உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அடுத்தது, சத்யுகத்தில் அகால மரணம் ஏற்படாது. உரிய நேரத்தில் ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கும். நீங்கள்தான் பூஜைக்குரிய தேவதைகளாக இருந்தீர்கள், பிறகு பூஜாரியாக ஆகிறீர்கள். மற்றபடி பூஜைக்குரியவராக மற்றும் பூஜாரியாக பகவான் ஆகுவாரா என்ன? ஒருவேளை அவரும் பூஜாரியாக ஆகிவிட்டால் பிறகு பூஜைக்குரியவர்களாக யார் ஆக்குவார்? நாடகத்தில் தந்தையின் பாகம் தனிப்பட்டதாக இருக்கிறது. ஒருவர் மட்டும்தான் ஞான கடல். லௌகீக தந்தையை பரம தந்தை என்று சொல்ல மாட்டார்கள். லௌகீக தந்தை இருந்த போதிலும் அனைவரும் அந்த பரம தந்தையை தான் நினைவு செய்கிறார்கள். துக்கத்தில் அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள், சுகமாக இருக்கும் போது நினைவு செய்வதில்லை. ஆக அந்த தந்தைதான் சொர்க்கத்திற்கு எஜமானராக ஆக்குகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பஞ்ச தத்துவங்களினால் ஆன இந்த சரீரத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எந்த தேகதாரியின் மீதும் பற்றுதல் வைக்க கூடாது, எந்த பாவ கர்மமும் செய்யக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், இந்த உருவாக்கப்பட்ட நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவின் அனாதி பாகம் இருக்கிறது. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கிறது. எனவே சரீரத்தை விடுவதில் கவலைப்படக்கூடாது. மோகத்தை வென்றவர் ஆக வேண்டும். வரதானம், சம்பூர்ண ஆகுதி மூலம், அதாவது சம்பூர்ணமாக அனைத்தையும் அர்ப்பணம் செய்வதின் மூலம் மாற்றத்தின் விழாவை கொண்டாடக்கூடிய திட சங்கல்பம் செய்பவர் ஆகுங்கள். அதாவது பக்தி மார்க்கத்துல யாகம் செய்வாங்க இல்லையா, ஒரு நாள் செய்வாங்க, 7 நாள், 48 நாள் அப்படிலாம் செய்வாங்க. அதுல யாகத்துல ஸ்வாஹா ஸ்வாஹா அப்படின்னு பொருட்கள் போட்டுட்டே இருப்பாங்க. கடைசியில முடிக்கும் போது என்ன செய்வாங்கன்னா, மிச்சம் மீதி என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு சின்னதா மூட்டை கட்டி அதில் போட்டுடுவாங்க. பட்டு துணியில எல்லாத்தையும் கட்டிட்டு அதை போட்டுடுவாங்க. அதுக்கு பூர்ணாகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொடுத்துட்டாலே, பூர்ணாகுதி கொடுத்துட்டாலே அந்த யாகம் முடிவடைந்தது அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தத்துல பாபா சொல்லிட்டு இருக்கிறார், நிறைய நீங்க விட்டுட்டீங்க, சுவாகா பண்ணிட்டீங்க, நான் மிச்சம் மீதியே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, அதையும் நீங்க முழுமையாக எப்போ சுவாகா பண்ணிடுறீங்களோ, பூர்ணாகுதி கொடுத்துருவீங்களோ, அப்போ மாற்றத்தின் விழா நடக்கும், கொண்டாடலாம் அப்படின்றார். அந்த மாதிரி கொண்டாடக்கூடிய திட சங்கல்பம் செய்யக்கூடியவர் ஆகங்க அப்படின்றார். பூமியை பிளந்தாலும் தர்மத்தை விடாதீர்கள் என்ற பழமொழி இருக்கிறது. எனவே எந்த சூழ்நிலை வந்தாலும்
மாயாவினுடைய மகாவீர ரூபம் முன்னால் வந்தாலும் தாரணைகளை விட்டுவிடக் கூடாது. சங்கல்பத்தின் மூலம் தியாகம் செய்யப்பட்ட பயனற்ற பொருட்களை சங்கல்பத்திலும் கூட ஸ்வீகாரம் செய்யக்கூடாது. சதா தன்னுடைய உயர்ந்த ஸ்வமானம், உயர்ந்த நினைவு மற்றும் உயர்ந்த வாழ்க்கையினுடைய சக்திசாலி சுரூபத்தின் மூலம் உயர்ந்த நடிகராகி உயர்ந்த தன்மையின் விளையாட்டை விளையாடிக்கொண்டே இருங்கள். பலவீனங்களின் அனைத்து விளையாட்டும் முடிவடைந்துவிட வேண்டும். எப்பொழுது அப்படிப்பட்ட சம்பூர்ண ஆகுதி செய்வதற்கான சங்கல்பம் திடமாக இருக்குமோ அப்பொழுது மாற்றத்தின் விழா நடக்கும். இந்த விழாவிற்கான தேதியை இப்பொழுது குழு ரூபத்தில் சேர்ந்து தீர்மானியுங்கள். ஸ்லோகன்: உண்மையான வைரமாகி தன்னுடைய அதிர்வலைகளின் ஜொலிப்பை உலகத்தில் பரப்புங்கள். அவ்யக்த சமிகை: இப்பொழுது சாதாரண சேவைகள் செய்வது இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் சீர்கெட்டதை சீர்திருத்துவது, வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டு வருவது, இதுதான் பெரிய விஷயம். முதலில் கூட இருப்பவர்களுடன் சேவையில் மற்றும் வாயுமண்டலத்தில் ஒரே வழி, ஒரே பலம், ஒரே நம்பிக்கை மற்றும் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதுதான் பாப்தாதா கூறுகிறார். ஓம் சாந்தி. से हो कोई मुश्किल